குட் மார்னிங் மை ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பைப் லைனிங். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பட் ஐடியா இஸ் வெரி சிம்பிள். நான் இப்போ ஆக்சுவலாக என்னோடய கேமரா அந்த நோட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பைப் லைனிங்னா என்ன அப்படின்னா, ஒரு சீக்வென்ஷியல் ப்ராசஸை நிறையா சப் ஆப்ரேஷன்ஸாக பிரிக்க போகிறாங்க. எதுக்காக ஒரு சீக்வென்ஷியல் ப்ராசஸை சப் ஆப்ரேஷன்ஸாக பிரிக்கணும் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு சப் ஆப்ரேஷனையும் ஒவ்வொரு செக்மெண்ட்டில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. ஒரே சமயத்தில் நிறையா செக்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதில் தான் நீங்கள் அங்கே ஒரு வேர்டை பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இங்கே ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். கன்கரண்ட்லி அப்படின்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்கரண்ட்லி அப்படின்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சப் ஆப்ரேஷனும் இன்னொரு செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு சப் ஆப்ரேஷனும் ஒரே சமயத்தில் எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ பைப்லைனிங்கோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, ஒரே சமயத்தில் நிறையா சப் ஆப்ரேஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஒவ்வொரு சப் ஆப்ரேஷனும் ஒவ்வொரு செக்மெண்ட்டில் எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கும். இதுதான் பைப்லைனிங்கோட ஐடியா. இதனால் என்ன பெனிஃபிட்ன்றது உங்களால் கற்பனை பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு கூடும் இல்லையா? ஏன்னா ஒரு சமயத்தில் ஒரு சப் ஆப்ரேஷனை பண்ணாமல் ஒரே சமயத்தில் நிறையா சப் ஆப்ரேஷன்ஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நம்மளுடைய ஓவரால் ஸ்பீடு கண்டிப்பாக கூடும். ஸோ பைப்லைனிங் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி சிம்பிள். ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த கீழே பார்த்தீங்கன்னா கேமரா மூவ் பண்ணுறேன். ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் என்ன இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு இன்புட் ரெஜிஸ்டர், அதுக்கப்புறம் ஒரு காம்பினேஷனல் சர்க்கியூட், அவ்வளோதான். ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் என்ன இருக்க போகுதுன்னா, ஒரு இன்புட் ரெஜிஸ்டர் இருக்க போது, ஒரு காம்பினேஷனல் சர்க்கியூட் இருக்க போது. அந்த இன்புட் ரெஜிஸ்டரில் தான் டேட்டா இருக்கும். நீங்கள் எந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டேட்டா அந்த இன்புட் ரெஜிஸ்டரில் இருக்கும். அங்கேருந்து காம்பினேஷனல் சர்க்கியூட்டுக்கு போய் ப்ராசஸ் ஆகும். இதில் ரொம்ப முக்கியமானது இந்த கடைசி பாயிண்ட் தான். கேமரா ஃபோக்கஸ் பண்ணுறேன். த அவுட்புட் ஆஃப், முடிஞ்சால் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். த அவுட்புட் ஆஃப் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். The output of the combinational circuit is given in a given segment is applied to the input register of the next segment. அதாவது ஒரு செக்மெண்ட்டோடைய அவுட்புட் வந்து அடுத்த செக்மெண்ட்டுக்கு இன்புட்டாக போக போகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதை ப்ராக்டிக்கலாக புரிய வைக்கிறதுக்கு ஒரு ஈக்குவேஷன். அதனால தான் இன்றைக்கி கேமராவை நான் கம்ப்யூட்டரில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஆர் யூ ஏபிள் டு see this ஈக்குவேஷன்? ஐ எம் கோயிங் டு டூ திஸ். அதை ஹைலைட் பண்ணி காட்டுறேன். நான் பண்ணணும்னு நினைக்கிற டாஸ்க் என்ன அப்படின்னா, a suffix I into b suffix I plus c suffix I where I ranges from 1 to 7. அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்தம் 7 வேல்யூஸ் ஆஃப் a இருக்குது, 7 வேல்யூஸ் ஆஃப் b இருக்குது, 7 வேல்யூஸ் ஆஃப் c இருக்குது. நான் என்ன பண்ணணும்னா, மொதல் வேல்யூ ஆஃப் ஏவையும் மொதல் வேல்யூ ஆஃப் பியையும் மல்டிப்ளை பண்ணி அதை மொதல் வேல்யூ ஆஃப் சியோட ஆட் பண்ணணும். ரெண்டாவது வேல்யூ ஆஃப் ஏவையும் ரெண்டாவது வேல்யூ ஆஃப் பிவையும் மல்டிப்ளை பண்ணி அதை ரெண்டாவது வேல்யூ ஆஃப் சியோட மல்டிப்ளை பண்ணணும். இது நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அந்த ஐக்கு பதிலாக 1 போடுங்களேன். அப்போ என்ன வரும்? A1 ஸ்டார் B1 ப்ளஸ் C1. ஐக்கு பதிலாக 2 போடுங்களேன். A2 ஸ்டார் B2 ப்ளஸ் C2. இந்த மாதிரி வரப்போகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை ஐ எம் கோயிங் டு யூஸ் பைப்லைனிங். அப்போ என்ன பண்ண போகிறேன், 3 செக்மெண்ட் வச்சுக்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு ஹேவ் 3 செக்மெண்ட்ஸ். அந்த ஒவ்வொரு செக்மெண்ட்டும் என்ன வேலை செய்ய போகுதுன்றதை கீழே காமிச்சிருக்கேன். மொதல் செக்மெண்ட் என்ன பண்ண போகுதுன்னா, மொதல் செக்மெண்ட்டில் 2 வேலை நடக்க போகுது. ஐ வில் ஹைலைட் இட். அப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும். மொதல் செக்மெண்ட்டில் 2 வேலை நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? R1ன்றது ஒரு ரெஜிஸ்டர், அதில் ஏஐயை லோட் பண்ண போகிறேன். R2ன்ற ரெஜிஸ்டரில் பிஐயை லோட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல ஐன்றது என்னவா இருக்கலாம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1லேருந்து 7 வரைக்கும். இது மொதல் செக்மெண்ட். ரெண்டாவது செக்மெண்ட்டில் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். R1ல் இருக்கக்கூடிய வேல்யூவையும் R2ல் இருக்கக்கூடிய வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணி அதை R3ன்ற ரெஜிஸ்டரில் போட போகிறேன். ஆல்ரெடி R1ன்ற ரெஜிஸ்டரில் என்ன இருக்குது? ஏஐ இருக்குது. R2ன்ற ரெஜிஸ்டரில் பிஐ இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஏஐயையும் பிஐயையும் மல்டிப்ளை பண்ணி அதை R3ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அதே செக்மெண்ட்டில் இன்னொரு வேலையும் பண்ணுறேன். R4ன்ற ரெஜிஸ்டரில் சிஐ அந்த வேல்யூவை லோட் பண்ணி வச்சுக்கிறேன். இது ரெண்டாவது செக்மெண்ட்டில் நடக்கிற வேலை. அடுத்து மூணாவது செக்மெண்ட்டில் என்ன நடக்குதுன்னா,
R3ல இருக்கிற வேல்யூவையும் R4ல இருக்கிற வேல்யூவையும் ஆட் பண்ணி R5ல ஸ்டோர் பண்ண போகிறேன். R3ல ஏற்கனவே என்ன இருக்குது? AI இன்ட்டு BI இருக்குது. R4ல என்ன இருக்குது? CI இருக்குது. அப்போ எஃபெக்டிவாக என்ன பண்ணியிருக்கேன்? AI ஸ்டார் BI ப்ளஸ் CIன்ற வேல்யூவை கண்டுபிடிச்சி அதை எந்த ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணிடுறேன்? R5 அப்படின்ற ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ரைட், இப்போது நான் 3 செக்மெண்ட்டாக பிரிச்சிட்டேன். இப்போது ஐ வில் ஷோ யூ அனதர் டேபிள். திஸ் டேபிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டேபிளில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. see what happens. அதாவது ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 கிளாக் பல்சஸ் இருக்குது. யூ கேன் see 9 கிளாக் பல்சஸ். செக்மெண்ட் 1ல என்ன நடக்குது, செக்மெண்ட் 2ல என்ன நடக்குது, செக்மெண்ட் 3ல என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ கிளாக் பல்ஸ் நம்பர் 1ல பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் 2லையும் செக்மெண்ட் 3லையும் ஒரு வேலையும் நடக்கலை. கிளாக் பல்ஸ் நம்பர் 1ல ஒரு செக்மெண்ட் தான் ரன் ஆகுது. எந்த செக்மெண்ட்டு? செக்மெண்ட் 1 அது மட்டும் தான் ரன் ஆகுது. அதில் என்ன நடக்குது? A1 அப்படின்ற வேல்யூ வந்து R1ல ஸ்டோர் ஆகுது. B1 அப்படின்ற வேல்யூ R2ல ஸ்டோர் ஆகுது. கரெக்டாக செக்மெண்ட் 2லையும் செக்மெண்ட் 3லையும் எந்த வேலையும் நடக்கலை. இதில் கிளாக் பல்ஸ் நம்பர் 1ல. அடுத்து கிளாக் பல்ஸ் நம்பர் 2ல பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு. டயக்ராமை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ 2 செக்மெண்ட் ஒரே சமயத்தில் ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா? செக்மெண்ட் 1லையும் ஒரு ஒர்க்கு நடக்குது, செக்மெண்ட் 2லையும் ஒரு ஒர்க் நடக்குது. ஐ ரிப்பீட் ஒன்ஸ் அகெயின். கிளாக் பல்ஸ் நம்பர் 2ல பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் 1லையும் ஒரு ஒர்க் நடக்குது, செக்மெண்ட் 2லையும் ஒரு ஒர்க் நடக்குது. செக்மெண்ட் 1ல என்ன ஒர்க் நடக்குது? R1ல A2வை லோட் பண்ணிக்கிறேன், R2ல B2வை லோட் பண்ணிக்கிறேன். செக்மெண்ட் 2ல என்ன நடக்குது? ஏற்கனவே நான் முந்தின கிளாக் பல்ஸில் A1 வந்து R1லையும் B1 வந்து R2லையும் ஸ்டோர் பண்ணியிருந்தேன் இல்லையா? அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். R4ல என்ன பண்ணிடுறேன்? C1 லோட் பண்ணிடுறேன். அடுத்து அப்படியே வாங்க. கிளாக் பல்ஸ் நம்பர் 3ல பாருங்களேன். 3 செக்மெண்ட்டும் ஒரே சமயத்தில் ரன் ஆகுதுப்பா. R1 செக்மெண்ட் 1 என்ன செய்யுதுன்னா A3யை வந்து R1லையும் B3யை வந்து R2லையும் லோட் பண்ணுது. செக்மெண்ட் 2ல என்ன நடக்குதுன்னா A2வையும் B2வையும் மல்டிப்ளை பண்ணி R3ல ஸ்டோர் பண்ணுது, C2வை R4ல ஸ்டோர் பண்ணுது. செக்மெண்ட் 3 என்ன பண்ணுதுன்னா A1ஐயும் B1ஐயும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை C1ஓட ஆட் பண்ணுது. ஸோ கிளாக் பல்ஸ் நம்பர் 3ல இருந்து பார்த்தீங்கன்னா எல்லா செக்மெண்ட்டுமே ரன் ஆகிட்டு இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ கிளாக் பல்ஸ் நம்பர் 3, 4, 5, 6, 7 எல்லா கிளாக் பல்ஸ் நம்பர்லையும் பார்த்தீங்கன்னா 3 செக்மெண்ட்டுமே எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. கிளாக் பல்ஸ் 8ல பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் 1 தன்னுடைய வேலையை முடிச்சிருது. அதனால செக்மெண்ட் 2 செக்மெண்ட் 3 மட்டும் ஒர்க் பண்ணுது. கிளாக் பல்ஸ் நம்பர் 9ல பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் 3 மட்டும் ஒர்க்கு பெண்டிங் இருக்குது, மிச்ச 2 செக்மெண்ட்டும் அதோடைய வேலையை முடிச்சிருச்சு. இதுதான் இதோடைய பேசிக் ஐடியா. இதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணி பார்த்தீங்கன்னா இதை ஒரு ஸ்பேஸ் டைம் டயக்ராம்னு ஒன்று போடுறாங்க. திஸ் இஸ் அ ஸ்பேஸ் டைம் டயக்ராம். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக யூ ஹாவ் செக்மெண்ட்ஸ் இருக்குது. செக்மெண்ட் வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்டும் ஒவ்வொரு ரோ. ஸோ அப்போ மொதல் ரோ வந்து ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டு, ரெண்டாவது ரோ வந்து செகண்ட் செக்மெண்ட்டு, மூணாவது ரோ வந்து மூணாவது செக்மெண்ட்டு, நாலாவது ரோ வந்து நாலாவது செக்மெண்ட்டு. ஸோ ஒவ்வொரு ரோவும் ஒரு செக்மெண்ட்டை குறிக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலமும் என்ன பண்ணுதுன்னா ஒரு கிளாக் சைக்கிளை குறிக்குது. ஒவ்வொரு காலமும் ஒரு கிளாக் சைக்கிளை குறிக்கிறத பார்க்கலாம். ஸோ மொத்தம் 9 காலம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? 9 கிளாக் சைக்கிள் இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் என்கிட்ட 6 டாஸ்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன காமிக்கிறேன்? செக்மெண்ட் கிளாக் சைக்கிள் 1ல பார்த்தீங்கன்னா என்ன, பிகாஸ் காலம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபர்ஸ்ட் காலம், அப்போனா கிளாக் சைக்கிள் 1. கிளாக் சைக்கிள் 1ல பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் 1ல T1ன்ற டாஸ்க் நடக்குது. அவ்வளோதான், வேறு எதுவுமே நடக்கலை. ஏன்னா மிச்சம் எல்லாமே இங்கே எம்டியாக இருக்குது பாருங்கள். ஸோ கிளாக் பல்ஸ் 1 பொறுத்த வரைக்கும் செக்மெண்ட் 1 மட்டும் T1ன்ற டாஸ்க்கை கேரி அவுட் பண்ணுது. அடுத்து கிளாக் பல்ஸ் 2ல பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் 1 வந்து T2ன்ற டாஸ்க்கையும் செக்மெண்ட் 2 வந்து T1ன்ற டாஸ்க்கையும் ஒரே சமயத்தில் ரன் பண்ணுது. மிச்ச 2 செக்மெண்ட்டும் ஃப்ரீயாக இருக்குது. அப்படியே வாங்க. அடுத்து கிளாக் பல்ஸ் 3ல பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது? செக்மெண்ட் 1ல T3 நடக்குது, செக்மெண்ட் 2ல T2 நடக்குது, செக்மெண்ட் 3ல T1 நடக்குது. அப்படியே வாங்க. யூ கேன் சி அந்த கிளாக் சைக்கிள் 4, 5, 6 மூணுலையும் பார்த்தீங்கன்னா 4 செக்மெண்ட்டும் இன்வால்வ் ஆயிருக்கு. கிளாக் பல்ஸ் நம்பர் 7 வரும்போது செக்மெண்ட் 1 மட்டும் ஃப்ரீ ஆயிடுது. கிளாக் பல்ஸ் 8 வரும்போது செக்மெண்ட் 1, 2 ரெண்டுமே ஃப்ரீ ஆயிடுது. கிளாக் பல்ஸ் 9 வரும்போது செக்மெண்ட் 1, 2, 3 மூணுமே ஃப்ரீ ஆயிடுது. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்கிறாங்க. இப்போ நம்மக்கிட்ட இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா எத்தனை டாஸ்க் இருக்குன்னா 6 டாஸ்க் இருக்குது. எத்தனை செக்மெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 செக்மெண்ட் இருக்குது. ஸோ 6 டாஸ்க்கு 4 செக்மெண்ட்டு. ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் டாஸ்கில் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் செக்மெண்ட்டில் எவ்வளவு கிளாக் சைக்கிள்ஸ் தேவைப்படுன்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா காமிக்கிறேன். This is a formula.
k plus n minus 1. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னன்றது நம்பர் ஆஃப் டாஸ்க்கு, கேன்றது நம்பர் ஆஃப் செக்மெண்ட்டு. இப்போ நம்ம போட்ட எக்ஸாம்பிளில் நமக்கு 4 செக்மெண்ட்டு 6 டாஸ்க் இல்லையா? ஸோ அப்போ இங்கே பாருங்கள் என்ன வருது ஃபார்முலா படி 4 + 6 - 1. அப்போ என்ன ஆகுது 4 + 5 தட் இஸ் ஈக்குவல் டு 9 கிளாக் சைக்கிள்ஸ் நமக்கு தேவைப்பட்டுச்சு. நீங்கள் திருப்பி அந்த டயக்ராமை போய் பாருங்கள், அதில் மொத்தம் எத்தனை கிளாக் சைக்கிள் இருக்குன்னா 9 கிளாக் சைக்கிள் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் ஸ்பேஸ் டைம் டயக்ராம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதோட நம்ம என்ன பண்ணுறோம்னா பைப்லைனிங்கிற கான்செப்டை முடிக்கிறோம். ஸோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரீகலெக்ட் பண்ணிக்கிறேன். பைப்லைனிங்னா என்ன அப்படின்னா, ஒரு சீக்வென்ஷியல் ப்ராசஸை நிறைய சப் ஆப்ரேஷன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுவேன். ஒவ்வொரு சப் ஆப்ரேஷனும் ஒவ்வொரு செக்மெண்ட்டில் ரன் ஆகும், கன்கரண்ட்டாக ரன் ஆகும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டோம். AI * BI + CIன்றதை எப்படி நம்ம 3 செக்மெண்ட்டை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணோன்றதை காமிச்சேன். அடுத்து ஸ்பேஸ் டைம் டயக்ராம், அதாவது எப்படி ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ், ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் டாஸ்க்கு எத்தனை கிளாக் சைக்கிள் தேவைப்படும்ன்றதையும் பார்த்தோம். இந்த கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. பைப்லைனிங் இஸ் a very important question. Thank you.